நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் 1ஆந்தேதி அது 31ஆந்தேதி நைட்டு என்ன பண்ணோம், நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம ஐயா பேசினாங்க. இன்னைக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இரட்டத்தனையான நன்மை கிடைச்சது, யாருக்கெல்லாம் இரட்டத்தனையான பலன் வந்தது, யாருக்கெல்லாம் நன்மைகள் வந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வேதத்தில் சில வசனங்களை தியானித்து நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான வெட்கத்திற்கு பதிலாக என்ன வருதா? வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வருகிறது. இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், என்ன பலன் வருது, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் என்ன இல்லை, வளர்ச்சி இல்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் தருவாராம். நீ வெட்கப்பட்டிருக்கிற தேசத்தில் உன் தலையை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது என்ன செய்யணும், தேவனை தேடுகிறவர்களாக என்ன பண்ணமா மாற வேண்டும். நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லியிருக்குது. பிரியமான தேவ ஜனங்களே, அதை ஏசாயா 29:22 கூட வாசிங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை யாக்கோபுக்கு மட்டும் சொல்ல, இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, இந்த வாக்குத்தத்த வசனங்களை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கம் அடைவதில்லை, இனி அவன் முகம்னா இல்லையா செத்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. ஆனால் உங்களை வெட்கப்படுத்தும்படியாய் பிசாசானவன் என்ன பண்ணியிருக்கிறான், எழும்பி இருக்கிறான். அவன் வெட்கப்படுத்தும்படியாய், உங்களை தனைக்குடியே வைக்கும்படியாய், நீங்கள் எவ்வளவு நிமிரக்கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை அவன் என்ன பண்ணுறான், கெடுத்து கொண்டு இருக்கிறான். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முகங்கள் என்ன இல்லையா செத்து போகவே கூடாதான். நம்முடைய முகத்தில் வெட்கத்தை காணப்படவே கூடாது. வெட்கம் வருதுன்னு சொன்னால் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இன்னொருத்தர் முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்னாடி என்ன செய்வாங்க, மறைஞ்சு போவாங்க. அவங்க முகத்தையே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இங்கே யாக்கோபுக்கு சொல்கிறாரு, யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய முகத்திற்கு என்ன இல்லையா, ஒரு வெட்கமே இல்லை என்று சொல்லியிருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற நமக்கு என்ன இல்லை, வெட்கமே இல்லை என்று சொல்லியிருக்குது. வெட்கமே இல்லை, இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறது. இரட்டத்தனையாய் பலனை யாரெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொன்னால், எடுத்தவங்க வாசிப்போம். உபாகமம் 21:16 கூட வாசிங்க. உபாகமம் 21:16. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தில் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவர்களிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லிடுதுன்னு சொன்னால், ஒரு தகப்பனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அவங்க 2 மனைவிங்க இருக்கும் பொழுது ஒரு மனைவியினுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறான்,
அவர் நேசிக்கிறாராம். ஒரு மனைவியுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, யாரை நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது சேஷ்ட புத்திர பாகம்னு சொன்னால் உரிமையான சொத்துங்க. அது அந்த உரிமையான அந்த சொத்தை ஏசையா என்ன பண்ணார், பசி, அவனால் பசியினுடைய கொடுமை தாங்க முடியல, பசியை சகிக்க முடியல அப்படின்னு சொல்லி தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே என்ன பண்ணாராம், யாக்கோபுக்கு, தன் சகோதரனாகி யாக்கோபுக்கு இளையவனுக்கு என்ன பண்ணா, அதை விற்று போட்டு விட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்டத்தனையாய் பலனை ஆண்டவர் யாருக்கு தரான்னு சொன்னால் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணுறாராம், ஆண்டவர் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித பங்கும் இல்லை, எந்தவித பாகமும் இல்லை, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொல்லி நம்ம நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, உன் முகத்திற்கு இனி என்ன இல்லையா, வெட்கம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக என்ன வருமா, இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பலனை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னார், அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம் தேவனை விடாப்பிடியாய் பிடித்து கொள்ளுகிறவர்களாய், அந்த யாக்கோபுக்கு அந்த பலன் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தன் தாயின் மூலமாக தான் வந்தது. தன் தாய் என்ன பண்ணாங்க, அந்த இளையவனை நேசித்தாங்க. இளையவனை நேசித்ததுனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் தகப்பனிடத்திலிருந்து யாக்கோபு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரட்டத்தையான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணாராம், யாக்கோபு பெற்றுக்கொண்டார். வெறும் கையாய் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறார், மாமன் வீட்டுக்கு போகிறான், தாய் மாமன் வீட்டுக்கு. தாய் மாமன் வீட்டுக்கு போகும்பொழுது திரும்பி வரும்போது இரட்டத்தனையான பலனை என்ன பண்ணுறாராம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே மாதிரி இன்னைக்கு இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியா, அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் தேவனை விடாப்பிடியாய் பிடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கும் இரட்டத்தனையாய் பலன் வந்ததான். எடுத்தவங்க வாசிங்க, எசேக்கியேல் 47:13 வசனத்தை வாசிங்க. 47:13. ம் 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 47:13 எசேக்கியேல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு இரட்டத்தனையாய் பங்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு இரட்டத்தனையாய் பங்கு உண்டு. யாக்கோபு வயது சென்றவராய் இருக்கும் பொழுது யோசேப்பை பெற்றெடுத்தாராம். யோசேப்பை பெற்றெடுத்ததுனால என்ன பண்ணாங்களாம், அந்த யோசேப்பை மிகவும் நேசித்தாராம். மிகவும் நேசித்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன யாக்கோபு என்ன பண்ணுவாராம், நிறைய கொடுப்பாராம். அதே மாதிரி பல பல வகையான பல வர்ண அங்கிகளை கூட என்ன செஞ்சாராம், அவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் சகோதரங்க தகப்பன் நேசிக்கிறத பார்த்து என்ன பண்ணாங்க, வெறுத்தாங்க, பகைச்சாங்க, குழியில் போட்டாங்க, அந்நிய தேசத்திற்கு விற்று போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட இருந்ததுனால அந்த எகிப்து தேசத்தையே ஆளும்படியான ஒரு ஆளுமையை யோசேப்பினுடைய கரத்தில் கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்டத்தனையான பலனை என்ன பண்ணாங்களாம், யோசேப்பு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரட்டத்தனையான பலனை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உத்தமத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்தும்படியாய் அவர் நினைத்திருக்கிறார். நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாராம். யோசேப்பை ஆசீர்வதித்த தெய்வம் நம்மளையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை என்ன பண்ணுவாராம், அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இரட்டத்தனையான பலனையும் இரட்டத்தனையான பங்கையும் யோசேப்புக்கு கொடுத்தது போல இன்னைக்கு
இன்னைக்கு நமக்கும் அவர் இரட்டத்தனையான பங்கையும் பலனையும் என்ன பண்ண போகிறாரா? அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் இரட்டத்தனையான பங்கையும் பலனையும் பெற்றது யாருன்னு சொன்னால், எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவனுக்கு ரெட்டிப்பான பங்கு. 4லேருந்து வாசிமா. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம், எல்கானா என்று சொல்கிற ஒரு மனுஷனுக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவி பெண்ணினாள், 2வது மனைவி அன்னாள். இந்த அன்னாளுக்கு பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுப்பாராம். ஒரு பங்கு கொடுத்துட்டு இந்த அண்ணால ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப சிநேகமாக இருக்கிறாரு, ரொம்ப அன்பு காட்டினார். அதனால் என்ன பண்ணாராம், 2 பங்கு அந்த அண்ணாளுக்கு கொடுத்தாராம். ஆனால் அந்த காலத்தில், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்களாம். அநேக பிள்ளைகளை, இந்த பெண்ணினாளுக்கும் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் அவங்கள என்ன பண்ணல, இந்த எல்கானா நேசிக்கலை, அண்ணாலை நேசித்தார். அண்ணாலை எதற்காக நேசித்தாருன்னு சொன்னால், அவள் எனக்கு பிரியமான மனைவி அப்படின்னு சொல்லி அவளை நேசித்து அவளுக்கு 2 விதமான பங்குகளை என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். கொடுத்தது மட்டும் இல்லை, கர்த்தர் என்ன பண்ணாராம், அவள் கர்ப்பத்தை அடைத்தாராம். ஏன்னு சொன்னால், முதல்ல இருக்கிறவங்களை நேசிக்கல, கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்ததுனால தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றினாலாம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது தான், கண்ணீர் வரும்போது தான், வேதனை வரும்போது தான், துக்கம் வரும்பொழுது தான், ஒரு பிரிவினை வரும்போது தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரணும், ஆண்டவரை பற்றி கொள்ளணும், ஆண்டவரை நம்ம விடாத பிடிக்கணும், எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கேட்போம். அதனால தான் என்ன பண்ணார், எல்கானா நேசித்தாரு. தன் மனைவி என்ன பண்ணாரு, எல்கானா நேசித்தாரு. நேசித்தது மட்டும் இல்லை, 2 பங்கு அவளுக்கு கொடுப்பாராம். 2 பங்கு கொடுத்து அந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னு சொன்னால், நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்கிற காலத்தில் பிள்ளை இல்லைன்னு சொன்னால், ஒரு பிள்ளை கூட இல்லையேன்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் ஏசி பேசுகிறாங்க. அதுக்காக வேண்டி என்ன பண்ணார், 2 பங்கு கொடுத்தாரு. ஏன்னு சொன்னால், அவளுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, அவள் கவலைப்படக்கூடாது, அவள் கலங்கி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் கணவனே அப்படி செய்தாருன்னு சொன்னால், நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், நம்மளை உருவாக்கின ஆண்டவர், நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு செய்வார். உலக பிரகாரமான கணவனே என்ன பண்ணாராம், 2 பங்கை அண்ணாளுக்கு கொடுத்தாராம். ஏன்னு சொன்னால், அவள் இருதயம் கலங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே சொல்லுது, கர்த்தரே என்ன பண்ணாராம், 2 பங்கு வாங்கி, உலக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவருடைய இருதயத்தில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பிரியமான தேவ ஜனங்களே, ஏன் இல்லைன்னு சொன்னால், ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரோ என்ன பண்ணாராம், அவர் கர்ப்பத்தை அடைத்தால். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கமாகும்படியாக அவளை மிகவும் என்ன பண்ணுவாளாம், விசனப்படுத்துவாள். அதனால் என்ன செஞ்சாங்க, அதனால் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனோகிய எல்கானாவோ அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் உன்னை அதிகமாய் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற 10 பிள்ளைகளை காட்டில நான் உனக்கு அதிகம் தானே அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், ஏன் 2 பங்கு கொடுத்தாரு, ரெட்டத்தனையாக ஏன் பங்கு கொடுத்தாருன்னு சொன்னால், அவள் அழக்கூடாது, அவள் சஞ்சலப்படக்கூடாது, அவள் துக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உலக பிரகாரமான கணவர் கொடுத்தார். பிரியமான தேவ ஜனங்களே, அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுததுனால்தான் ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தாள். சாமுவேலுக்கு பிறகு அநேக பிள்ளைகள் அந்த அன்னாளுக்கு பிறந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியம், ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கக்கூடிய
ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்னு சொன்னால் அந்த ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் வீண் என்று சொல்லி என்ன பண்ணார், நீ ரெட்டத்தனையாய் பங்கு அந்த எல்கானா கொடுத்தாலும் என்ன இல்லை, அதில் சந்தோஷம் இல்லை, அதில் சமாதானம் இல்லை, அதில் நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது ஒரு குமாரனை பெற்றெடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரெட்டத்தனையாய் பலனை கொடுக்க விரும்புகிறார். அந்த பலனை நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் பெற்றுக்கொள்ளும் வரையில் நம்ம போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாய் வாசிப்போம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா வந்துட்டு எலிசாவை விட்டுட்டு என்ன பண்ண போறாரு, எடுத்துக்கொள்ள போறார். ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க 2 பேரையும் பிரிக்க விரும்பிட்டாரு. எலியாவை உயிரோடு என்ன பண்ணாராம், எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு மரிச்சு போனவங்க தான் உயிரோடு எழுந்து வருவாங்க. ஆனால் எலியாவை என்ன செஞ்சார் ஆண்டவர், அவர் வருகைக்கு முன்னாடியே உயிரோடு எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளும் பொழுது எங்க வாசிப்போம் 10ஆம் வசனம். அதற்கு அவன் இல்லை 9 வாசியமா. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் இடத்துல இருக்கிறதான அந்த வரங்களை, ஆவியின் வரங்களை எலிசா என்ன பண்ணாராம், அந்த ரெட்டிப்பான வரங்களை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. நீங்கள் நீங்கள் ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ள போகிறாரு, அதனால் என்ன பண்ணுங்க, உம்மிடத்தில் உள்ள வரங்களை என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த எலிசா கேட்கும் பொழுது, அதற்கு 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லவிட்டால் கிடைக்காது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணுறோம், அரிதான காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அமௌண்ட் என்ன பண்ணுறோம், ஆண்டவரிடத்தில் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படியா நீ என்னிடத்தில் வந்தால் தான் என்ன பண்ணுவேன், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் என்ன பண்ணாது, கிடைக்காது அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டவரை கண்டாதான், ஆண்டவரை தேடி வந்தாதான் அந்த ரெட்டிப்பான நன்மையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். பிரியமான தேவச்சனங்களே, அந்த எலியாவாண்டு இருந்து எலிசாவுக்கு எப்படி ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களும் ரெட்டத்தனையான பங்கும் ரெட்டத்தனையான வரங்களும் ரெட்டத்தனையான அபிஷேகமும் வந்துச்சோ, அதே மாதிரி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும், கர்த்தரிடத்தில் வர வேண்டும். கர்த்தரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது அந்த ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களையும் ரெட்டத்தனையான அபிஷேகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நீ என்னிடத்தில் என்ன கேட்குறியோ கேளு அப்படின்னு சொல்லி எலியா சொல்கிறாரு. எலியா சொல்லும் போது என்ன பண்ணுறாரு எலிசா, உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரங்களை என்ன பண்ணுங்க, எனக்கு ரெட்டிப்பாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பொழுது தான் என்ன பண்ணுறாரு, 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் இல்லை 19 இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமோ பாழான நிலம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலிசாவை என்ன பண்ணுறாரு, ஜனங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ
எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் என்ன பண்ணுது, குடியிருப்புக்கு நல்லதுதான், தண்ணீரோ கெட்டது, நிலமோ பாழான நிலம் என்று சொல்லி. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய நிலங்கள் எப்படி இருக்கிறது? பாழான நிலமாக இருக்கிறதா, இல்லை பயிர் நிலமாக இருக்கிறதா, இல்லை வெடிப்புள்ள நிலமாய் காணப்படுகிறதா, இல்லை முற்கள் நிறைந்த நிலமாய் காணப்படுகிறதா? பிரியமான தேவச்சனங்களே, அதே லூக்காவில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னால், லூக்கா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னன்னு சொன்னால், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கவில் சில விதைகள் என்ன வந்துச்சான், வாசிப்போம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, வாகாயத்து பறவைகள் வந்ததை பட்சித்து போட்டது, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் ஈரம் இல்லாததினால் அது உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்து, காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் அதை தான் சொல்லியிருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய நிலமாகிய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயமாகிய நிலம் எப்படி இருக்கிறது? பாழானதாக இருக்கிறதா, பயிர் நிலமாக இருக்கிறதா, இல்லை நல்ல நிலத்தில் அந்த விதைக்கப்படுகிற விதையானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு அது 30, 60, 100 பலனை கொடுக்கிறதா இருக்கிறதா? விதைக்கிறதான விதை என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இன்னைக்கு ஆண்டவருடைய வசனங்கள் என்ன பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு வருகிற ஜனங்களாய் நம்ம காணப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எதிர்பார்ப்போடு வரும்பொழுது தான் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை அவர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இரட்டத்தனையான பலன் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தேடி வருகிறவர்களாய், அவரை காண்கிறவர்களாய் வரும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். யோபு இரட்டத்தனையான பலனை பெற்றவர்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தால் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் என்ன பண்ணாராம், தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோபுவை போல அந்த தேசத்தில் அந்த யோபுவை போல ஒரு பணக்காரன் யாருமே இல்லையா. அந்த பணக்காரனாக இருந்ததுனால, செல்வ சீமானாக இருந்ததுனால எல்லா ஜனங்களால் என்ன பண்ணார், பேரும் புகழ்ச்சியோடும் மதிப்பும் மரியாதையோடும் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாராம், அந்த யோபுவை வைத்து கொண்டு இருந்தார். ஆனாலும் அந்த யோபு மேலே என்ன பண்ணான், சாத்தான் ஒரு நாள் கண் போட்டான். சாத்தான் ஒரு நாள் கவனம் வச்சான். அவன் என்ன சொல்கிறான், யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்களும் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெரியவனாக இருக்கிறான், நல்ல செல்வ சீமானாக இருக்கிறான், நல்ல வசதி உள்ளவனாக இருக்கிறான். அந்த தேசத்திலே பாதி சொத்து அவனுடையதாக இருக்கிறது. அந்த காலத்தில் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் அவங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே நிறைவாக இருந்துச்சு. 7 குமாரர், 7 பையன், 3 பொண்ணு, 10 பேர் இருந்தாங்க. எந்த குறையும் இல்லாமல் என்ன பண்ணார் யோபு
வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். யோபு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சாத்தான் வரான். சாத்தான் வந்து நேராக யோபு ஆண்ட வரல, ஆனால் ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். வாசிப்போம் 7ஆம் வசனம், ஒரு 6வது வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சுற்றி வருகிறேன், இதில் வந்து திரிந்து வருகிறேன். எதிர்பார்த்துன்னு வரான். யாரை விழுங்கலாம், யாரை கவுக்கலாம், யாரை அடிக்கலாம், யாரை கஷ்டப்படுத்தலாம், யாருடைய ஜீவனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணுறான், அப்படியே சுற்றிக்கின்னு வரான். சுற்றி திரிந்து வருகிறானா. உலகம் முழுவதும் என்ன பண்ணுறான், அவன் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏதாகிலும் ஒரு குறையை கண்டுபிடிக்கணும், ஏதாகிலும் ஒரு குறையை கண்டுபிடிக்கணும். இவங்களாண்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், இவங்களை கவுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு வருகிறான். எதிர்பார்த்து கொண்டு வருகிற நேரத்தில் திரும்ப 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவா உமக்கு பயந்து நடக்கிறான். நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரு என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் நீ கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஏன் உன்னை ஆராதிக்கிறான், ஏன் உங்களை தேடுறான், ஏன் உங்களை அவன் பிடிச்சிக்கின்னு இருக்கிறான்னு சொன்னால், நீ எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுற, சாத்தான் கேட்குறான் ஆண்டவர் இடத்துல. நீ யோபுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ட, நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்ட, நிறைய பணத்தை கொடுத்துட்ட, மதிப்பு மரியாதை பேர் புகழ் எல்லாத்தையும் என்ன பண்ண, பிள்ளைங்க ஒரு குறையும் இல்லாத என்ன பண்ண நீ கொடுத்ததுனால தான் என்ன பண்ணுறான், அவன் உண்மை வணங்குறான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், அவன் உண்மை தூஷிப்பான், உண்மை விட்டு பின்வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் பாரு, ஆனா அவன் ஜீவனை மட்டும் என்ன பண்ண முடியாது, நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஜீவனை எடுக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணல, சாத்தானுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அதிகாரத்தை கொடுக்காது இருந்த நேரத்தில் எல்லாமே என்ன பண்ணுது, எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிட்ட பிறகு என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஓடி வந்து யோபு இடத்துல சொல்றாங்க, நான் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணேன், தப்பி வந்தேன், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே 15வது வசனத்தில் சொல்லுது. நான் வாசிங்க. சபையர் அவர்கள் மேல் விழுந்து சாய்ந்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அது 16வது வசனத்தில் கடைசியில் பாருங்க, நான் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணேன், தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 18வது வசனத்திலும் வாசிங்க, 17லையும் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன். இது நிலைய என்னது சொன்னால்,
நம்ம நிறைய வாசித்து இருக்கிறோம், எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன், பிள்ளைகள் செத்து போச்சு, ஒட்டகங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க, அவங்கள எல்லாரையும் வெட்டி போட்டாங்க, வேலைக்காரிகளையும் வெட்டி போட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி 18வது வசனத்தில் வாசிங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளையின் மேல் விழுந்து அதனால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வழி கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்ன பண்ணுச்சு? சாத்தான் எல்லாத்தையும் எடுத்துட்டான், ஒன்று கூட மிச்சம் மீதி வைக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் அதிகாரத்தை அவன் வாங்கிட்டான். நீ எல்லாத்தையும், நான் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுனால தான் என்ன பண்ணல, அவன் உண்மை தூஷிக்கலை, நீ அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால தான் அவன் உண்மை தூஷிக்கலை அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்டதுனால ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, உத்தரவு கொடுத்துட்டார். எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லா சொத்து சுகம் பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அழிஞ்சிட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் ஜீவனை எடுக்க மட்டும் உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொல்லிட்டாரு. அதனால் எல்லாமே அழிந்து போச்சு. எல்லாமே அழிந்து போக, பிள்ளைகள் எல்லாரும் செத்து போக காரணம் 4வது வசனத்தை வாசிங்க. 4. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்தில் 7 நாள்னு சொன்னால் 7 நாள் என்ன பண்ணாங்க, 3 சகோதரிங்களை கூப்பிட்டு திங்கக்கிழமை ஒருத்தன் செவ்வாய்க்கிழமை ஒருத்தன் விருந்து பண்ணுறான். விருந்து பண்ணி தேவனை என்ன பண்ணாங்க, மறந்துட்டாங்க. 7 நாளும் திங்கள் ஒருத்தன், செவ்வாய் ஒருத்தன், புதன் ஒருத்தன், வியாழன் ஒருத்தன், வெள்ளி ஒருத்தன், சனி ஒருத்தன், ஞாயிறு ஒருத்தன், 7 நாள் என்ன பண்ணுறாங்க, 7 நாளும் விருந்து, நல்ல ராஜபோகம், ராஜ உபசரிப்பு. தன் சகோதரிங்களை 3 பேரையும் வர வச்சு அவன் தன் தன் வரிசையின்படி மூத்தவன், இளையவன், அடுத்தவன் சொல்லி 7 நாள் என்ன பண்ணுறான், விருந்து பண்ணுறான். விருந்து பண்ணும் பொழுது அப்போ தான் என்ன பண்ணுது, பெருங்காற்று வந்து எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது தான் அந்த வீடே 4 சுவர்களும் விழுந்து என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. ஏன் மரித்து போனாங்கன்னு சொன்னால் தேவனை தேடாதவர்களாய் மாறினார்கள். தேவனை தேடலை, 7ஆம் நாளில் தேவனை தேடுகணும் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் 7 நாள் என்ன பண்ணாங்க, 7 நாள் தன் தன் வரிசையின்படி தன் சகோதரிங்களை வரவழைச்சு என்ன பண்ணான், விருந்து பண்ணி திராட்சை குடித்து வெறிச்சு என்ன பண்ணாங்களாம், தேவனை துதிக்காமல் தேவனை தேடாமல் மறந்து போனாங்க. மறந்து போனதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் செத்து போனாங்க. பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி தேவனை நாம் ஆராதிக்கிற வந்திருக்கிற தேவனை தேடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் யோபுனுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் யோபு சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, அப்பொழுது யோபு எழுந்திருந்து, எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வழியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். ஆண்டவருக்கு என்ன பண்ணுறான், பணிந்து கொள்ளுகிறான். பணிந்து கொள்ளும் பொழுது பணிந்து கொண்டு இந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 6லேருந்து வாசிங்க. 6. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு
உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் சரீரம் மாத்திரம் தான் மிஞ்சினது, அவன் ஜீவன் மாத்திரம் தான் மிஞ்சினது. அவன் ஃபுல்லாக சரீரத்தில் வியாதி, வியாதி, நிறைய வியாதி, பருக்கள், சீழ் வடிகிறது, புண்ணு. அவன் மனைவி என்ன பண்ணுறா, இன்னுமா உன் உத்தமத்தில் நிலச்சிருக்கிற. அப்போவும் தேவனை என்ன பண்ணலையா, தூஷிக்காமல் இருந்தாராம். தூஷிக்காமல் இருந்ததுனால்தான் அவன் மனைவி பார்த்து சொல்கிறா, என்னது, இன்னுமா உன்னுடைய உத்தமத்திலே நிலைத்திருக்கிற. அதற்கு அவள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றால், இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதட்டளவில் என்ன பண்ணலையா, பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. பிரியமான தேவச்சனங்களே, அது எல்லாமே முடிஞ்சுது. எல்லாமே முடிஞ்ச நேரத்தில் தன் ஜீவன் மாத்திரம் இருக்கிறது. சரீரம் முழுதமாய் வியாதி, சரீரம் முழுதமாய் பற்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் சாம்பலில் உட்காந்து ஓட்டு எடுத்து சுரண்டிக்குன்னு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய 11வது வசனம், யோபுனுடைய 3 சிநேகிதராகிய தோமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட பொழுது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து என்ன பண்ணாங்க, வந்தார்கள். ஐயோ, இப்படி இருந்த மனுஷன் என்ன பண்ணான், இப்படி ஆயிட்டானே. இப்படி இருந்தவங்க உலகத்தில் நம்ம பேசுகிறோம்ல, அதே மாதிரி இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்களாம், அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வராங்க. ஆறுதல் சொல்லும்படியாய் வந்தாலும் கர்த்தர் ஒரு நாளை நியமித்திருந்தார். அதே 42ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 42 1 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். மனக்கசந்து என்ன பண்ணுறாரு யோபு, இறுதியாக என்ன பண்ணுறாராம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 7வது வசனத்தை வாசிப்போம். இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் 9 வசனம் வாசிங்க. ம் 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 அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். முகத்தை பார்த்து அடுத்த வசனம் வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த 3 பேர் அவரை நலம் விசாரிக்க வராங்க. அவர் நீ ஆண்டவரை என்ன பண்ண, நீ தேவனை தேடின, இப்படி இருந்த அப்படி இருந்த, நீ அவரை விட்டு விலகி வரல, ஆனாலும் என்ன பண்ண, உனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க குறைய பேசுகிறாங்க. குறைய பேசும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாராம், யோபினுடைய முகத்தை பார்த்தாராம். முகத்தை பார்க்குறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, இவ்வளோ நாள் என்ன பண்ணார், சாத்தான் கையில் யோபு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்துட்டு கடைசியாக என்ன பண்ணுறாரு, யோபின் முகத்தை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் பார்க்குறார். பார்த்து யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாராம், அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு தன் அந்த சூழ்நிலையிலும் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற நேரத்தில் யோபு என்ன பண்ணாராம், தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். வேண்டுதல் செய்யும் பொழுது என்ன பண்ணா, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாரா. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி அவன் கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்காக ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தார். எல்லாமே என்ன பண்ணுச்சான், இரட்டத்தனையாய் மாறினது. எப்படி இந்த பற்கள் எல்லாம் மாறுச்சு, எப்படி இந்த ஆசீர்வாதங்கள் வந்துச்சுன்னு சொன்னால், தன் சிநேகிதருக்காக உபத்திரவப்படுகிற நேரத்தில், வேதனைப்படுகிற நேரத்தில், துக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த சுயநலத்தை என்ன பண்ணாராம், அவர் விட்டுட்டாரு. சுயநலம் அவருக்கு காணப்படவில்லை. சுயத்தை விட்டுட்டு மற்றவர்களுக்காக ஜெபித்தார். பிரியமான தேவ ஜனங்களே, மற்றவர்களுக்காக சிநேகிதருக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு, யோபின் முகத்தை பார்த்தார். யோபின் முகத்தை பார்த்த உடனே அவனிடத்தில் இருந்ததான அந்த பற்கள், அந்த வியாதிகள் எல்லாமே என்ன பண்ணுச்சான், மாறிடுச்சு. இழந்து போன சொந்தங்கள் தேடி வந்தாங்க, இழந்து போன உறவுகள் தேடி வந்தாங்க, பின்வாங்கி போன எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, யோபினிடத்தில் வந்தாங்க. வந்து அவனுக்கு என்ன பண்ணாங்களாம், தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் பணத்தையும் என்ன பண்ணாங்களாம், கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறதான நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா, தேவனை விடாப்பிடியா அந்த யோபுவை போல என்ன பண்ணுமா, விடாப்பிடியாய் பற்றி கொள்கிறவளாய் நாம் மாற வேண்டும். உதவி செய்கிறவளாய் நம்ம என்ன பண்ணுமா, மாற வேண்டும். 2 விதமான ஆசீர்வாதங்கள் யோபுனுடைய வாழ்க்கையில் வந்தது. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், திரும்ப 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 கொடுத்தாராம். இந்த 12, 13 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது 7 குமாரரும் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்து 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்மாடுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெர்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கிரேனாப் என்றும் பெயரிட்டான். அல்லேலூயா. தேசத்தில் எங்கும் யோபினுடைய குமார்த்திகளைப் போல சௌந்தரியமுள்ள பெண்களை காணப்படவில்லை. அவன் தகப்பன் அவர்களுக்கு சகோதரி நடுவிலே அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சிநேகிதருக்காக ஜெபித்த உடனே என்ன பண்ணுச்சான், எல்லாமே மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், நமக்கு இருக்கிற பிரச்சனை, என் பொண்ணுக்கு, என் பிள்ளைக்கு, என் மருமகனுக்கு, என் பேரனுக்கு, என் பேத்திக்கு, இப்படியே நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தில், ஆனால் யோபு என்ன சொன்னார்னா, தன் சிநேகிதருக்காக மற்றவர்களுக்காக என்ன பண்ணாராம், அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்ததினால கர்த்தர் என்ன பண்ணார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் சரீரத்தில் இருந்த வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். சாத்தான் இடத்துல இருந்து என்ன பண்ணாரா,
பண்ணாராம்? அவர் மீண்டுமாய் மீட்டெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இரட்டத்தனையான பலனை அவர் கொடுக்க விரும்புகிறார். இரட்டத்தனையான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடுகிறவளாய் நாம் மாற வேண்டும். தேவனை பற்றி கொள்கிறவளாய் நாம் மாற வேண்டும். தேவனை விட்டு நீங்காமல் பிரியாமல் இருக்கிறவளாய் மாற வேண்டும். யோபு சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் என்ன பண்ணுவேன், நான் உங்க பேர்ல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. இன்னைக்கு என் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளும் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சகரியா 9:12 வாசிப்போம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை என்ன பண்ணோம்? யோபுவை போல விடாப்பிடியாய் பிடித்து கொள்ள வேண்டும். யோபுவை போல விடாப்பிடியாய் பிடித்து நம்முடைய சுயத்திற்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காய் நம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்ம குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய கணவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தேசத்திற்கே நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய சுயத்தை என்ன பண்ணணுமா? அவன் நம்ம சாகடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, சுயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாராம்? அவர் மாற்றத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் மாற்றத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்க என்ன பண்ணுங்க? அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், என்னைக்கு தருவேன்? இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த ரெட்டிப்பான நன்மைகளையும், அந்த ரெட்டிப்பான சுதந்திரத்தையும், அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவரை விட்டு விலகாதவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் 2 இருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று, உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தர வேண்டும் என்று சொன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீ உறுதியாய் இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீ உறுதியாய் இருக்கும் பொழுது பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னீங்களே, அப்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இரட்டத்தனையான பலனை யாரெல்லாம் அனுபவிச்சாங்க, யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாரும் வாய்களை திறந்து என் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ரெட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னான். நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை விட்டு நீங்காமல், கர்த்தரை விட்டு பிரியாம. இந்த உலகத்தில் நிறைய செல்வங்கள் உண்டு, இந்த உலகத்தில் நிறைய ஆசா பாசங்கள் உண்டு. அவை எல்லாத்தை விட நான் கர்த்தரையே நேசிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் ரெட்டிப்பான நன்மைகளையும் ரெட்டிப்பான பலனையும் அவர் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே, நான் வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக என் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை தாங்க. இன்னைக்கு யார் மத்தியிலெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சு போனீங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமதிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை அழிக்க நினைச்சாங்களோ, அவர்கள் மத்தியில் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தர விரும்புகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பாருங்க, எந்தெந்த காரியம் உங்களுக்கு எதிராய் வந்தது, எந்தெந்த காரியம் உங்களுக்கு வெட்கமாய் தோன்றினது, எந்தெந்த காரியம் உங்களை பார்த்து நிந்தித்தார்கள், எந்தெந்த காரியத்தில் நிந்தித்தார்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா, நான் வெட்கப்பட்ட தேசத்தில், நான் தலை குனிந்த தேசத்தில் என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே, என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் வெட்கத்தை
நஷ்டத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் இரட்டத்தனையான நன்மைகளையும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் இந்த 26ஆம் வருஷத்தில் எனக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில செய்யுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யாரெல்லாம் தேவனை தேடி வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை முழு இருதயத்தோடு தேடி கேட்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, நம்புறீங்களோ, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன தெய்வம் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியோடு அவரை நீங்க பற்றி கொள்ளும் பொழுது ரெட்டிப்பான நன்மைகளையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் ரெட்டிப்பான சுதந்திரத்தையும், நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டையோ, எந்த இடத்துல தலகுனிந்தையோ, எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்துகிறவராய், உன்னை மேன்மைப்படுத்துகிறவராய், உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு முன்பாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் ஆண்டவரே, இன்றைய நாளிலிருந்து யோபுவை போல என்னை கொன்று போட்டாலும் உண்மையிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல ஆண்டவரே, என் ஜீவனே போனாலும் நான் சபைக்கு வருவேன் ஆண்டவரே, நான் ஒரு நாள் உம்முடைய சபையை விட்டு உம்மை விட்டு நான் நீங்க மாட்டேன். தன்னுடைய குமாரரும் குமார்த்திகளும் தேவனை தேடாமல் போனதுனால எல்லாரும் செத்து போனார்கள். பிரியமான தேவச்சனமே, பயமுறுத்துவதற்காக அல்ல, அவர்கள் தன் வரிசையின்படியே குடித்து வெறித்து ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, அவர்கள் மேல் மனம் இறங்கினார். யோபின் மேல் மனம் இறங்கினதுதான் இழந்து போன ஆசீர்வாதங்களையும், இழந்து போன சொந்த பந்தங்களையும், இழந்து போன ஐஸ்வர்யத்தையும், இழந்து போன பிள்ளைகளையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு முன்பாக நம்ம எல்லாரும் நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படியே எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஒரு பாடலை பாடும்போது இது கர்த்தருக்காக கொடுக்க நேரம். சபை பாஸ்டர் முன்னாடி வந்து ஒரு பாடலை பாடும்போது எல்லாம் எழுந்து நின்று இது கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம்.